கோயம்பேடே நல்லா இருந்துச்சுப்பா. அது இல்லாம இது எதுக்குப்பா? அந்த கோயம்பேடு தான் வேணும். அந்த கோயம்பேடு தான் வேணும் எங்களுக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சென்னைக்கு வரதுக்கு விருப்பம் இல்லாமல் போகுது. ரொம்ப ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் நீட்டாக இருக்குது. பட் ட்ராவல் டைமிங்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது வரைக்கும் வந்ததுலேருந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. கண்டக்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. அவங்களுக்கு தெரியலன்றாங்க. டைமிங் என்னன்னு கேட்டால் தெரியலன்றதுக்கு அப்போ எதுக்கு ஒரு கண்டக்டர், எதுக்கு ஒரு இது போட்டு உட்கார வச்சிருக்கீங்க? அப்போ கூட்டு போட போறவங்களாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி. எல்லாருக்கும் இருக்கும் தானேப்பா. எல்லா கூட்டமும் எல்லாம் வந்தா ஒன்னா தானே வரும். போவாங்க, சிரமப்பட்டு தான் ஆகணும். அப்புறம் நாய்க்குள்ள போய் நமக்கு இல்லையா? எலெக்ஷன் நேரத்தை நம்ம கூப்பிடுறாங்க. அப்புறம் எங்கே கூப்பிடுறாங்க? வெளிநாட்டுலாம் போறாங்கல்ல, வெளிநாட்டை பார்த்து வராங்கல்ல. வெளிநாட்டில் எப்படி இருக்காங்க, மக்கள் எப்படி இருக்காங்க, மந்திரி எப்படி இருக்காங்க தெரியுதுல்ல. ஏன் நம்ம நாட்டுக்கு தெரியல? இவங்களாம் அடிக்கடி போறாங்க வெளிநாட்டுக்கு மந்திரிலாம். ஏன் தெரியல இவங்களுக்கு? இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை நாங்கள் பார்க்க சொல்லி கேட்டோமா? இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் கேட்டோமா? இதனால எத்தனை மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குன்றாங்க. எங்க இருக்கு? முக ஸ்டாண்டுக்கு 10 செஞ்சு கையெடுத்து சொல்றேன். எங்களுக்கு அதுதான் வேணும். முக ஸ்டாண்டு செஞ்சு ரொம்ப தப்பு. நான் பிரிச்சே சொல்றேன், ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. இது கிளாம்பாக்கத்துல மாத்தனால என்ன பிளஸ் மைனஸ் நினைக்கிறீங்க? என்ன அந்த கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க இறங்கி ஏறி திரும்ப ஷிஃப்ட் ஆகி போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கோயம்பேடை விட நல்லா இருக்கு. குட்டி பஸ்ல வந்து கூட்டின்னு வந்து இங்க உட்கார்றாங்க. எந்த நடைமேடையிலன்னு நமக்கு நல்லா தான் இருக்கு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷாகின். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். நேற்று இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ரொம்பவே பதட்டமான சூழல் நிலவச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்டு போட போறோம் நாங்க. ஆனா வந்து எங்களுக்கு பஸ் எதுவுமே கிடைக்கல. ரொம்ப நேரமா நின்று இருக்கோம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து போராட்டம் பண்றதை பார்க்க முடியுது. இன்னைக்கு இங்க வந்தோம் அப்படின்னா மக்கள்லாம் வந்து ஒரு இயல்பா இருக்கிறத பார்க்க முடியுது. இருந்தாலுமே இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய வசதிகள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் கழிவறை மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஜெண்டருக்குமே வந்து இங்க பாத்ரூம் இருக்கு. ரொம்பவே நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஐஸ் வாட்டர்ல இருந்து தாய்மார்கள் பால் ஊட்டு வரேன்னு சொல்லிட்டு நிறையவே ஃப்ரீயா கிடைக்குது. பஸ் ஸ்டாண்ட்ல தான் இவ்வளவு வசதிகள் இருக்கு. என்ன பிரச்சனை சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வராதான் பிரச்சனை சொல்லிட்டு சொல்றாங்க. அதை பத்தி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோயம்பேடே நல்லா இருந்துச்சுப்பா. அது இல்லாம இது எதுக்குப்பா? எம்மா மக்கள் கஷ்டப்படுது, எம்மா பேரு கஷ்டமா இருக்கு. இது தேவையாது, இது தேவையே இல்லை. அந்த கோயம்பேடு தான் வேணும். அந்த கோயம்பேடு தான் வேணும் எங்களுக்கு. பூந்தமல்லி 4 வருஷமா இருக்கிறேன். ஆனா நல்லா இருந்துச்சுங்க. இப்ப கஷ்டமா இருக்கு. இப்ப சுத்தி ட்ரெயினுக்கு அங்கேயும் அழைச்சதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சென்னைக்கு வரதுக்கு விருப்பம் இல்லாம போகுது. அதை கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. எங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. அது எவ்வளவு அழைச்ச கஷ்டமா இருக்குப்பா. இங்க பஸ் வசதிகள் அப்படி இருக்கு. வசதிலாம் அப்படி தெரியல. நீங்க வந்துருக்கேன். நான் வரதே கிடையாது. பக்கம் வந்துட்டு பார்த்துட்டு போதும் பார்த்துட்டு ட்ரெயினுக்கு போயிடுறது. ட்ரெயினுக்கு போயிருது. அது இப்ப அலைச்சலாம இருக்கு. ட்ரெயின் அலைச்சலாம இருக்கு. நம்ம ஊர்ல இப்ப பஸ்ஸுக்கு அலைச்சமா இருக்கு. மந்திரி மனசுச்சு அதை மாத்த பண்ணாங்கன்னா போதும். அது ரொம்ப சிரமமா இருக்குப்பா. பஸ் பார்த்து ஏறி வரது ரொம்ப சிரமமா இருக்கு. கை முடியாதவங்க ரொம்ப கஷ்டம். வழிகாட்டுறதுக்கு யாரும் ஆள் இல்லைங்களா? வழியெல்லாம் யாரும் காட்ட மாட்டாங்க. அவங்க தான் வராங்க. தயவு சேர்ந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் தேவை. பழைய பஸ் ஸ்டாண்ட் தேவை. கோயம்பேடு தான் வேணும். கோயம்பேடு வேணும். இது தேவையே இல்லை. முக ஸ்டாண்டுக்கு 10 செஞ்சு கையெடுத்து சொல்றேன். எங்களுக்கு அதுதான் வேணும். முக ஸ்டாண்டு செஞ்சு ரொம்ப தப்பு. நான் பிரிச்சே சொல்றேன், ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுது. வயசானவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க கூட இருக்குப்பா. வயசானவங்க எப்படி பார முடியும்? ரொம்ப நல்ல செய்வாங்க. நாங்கள் ஓட்டு போட்டோம். நாங்களாம் அந்த வயசு அப்ப இருந்து இப்ப நம்ம ஏண்டாலும் வந்து வெறுத்து போகுது. நாங்களாம் அது இல்லப்பா. எங்களுக்கு அது சொல்ல முடியாது. வெறுத்து போச்சு. ஏன்னா எங்க அப்பா காலத்துல இருந்து அதுதான். ஆனா இப்ப வெறுத்து போச்சு. இப்ப முடியல. மாத்தணும். நாடு நல்லா இருக்கும். நம்ம வெளிநாட்டுல போய் பாருங்கப்பா எப்படி இருக்குன்னு. எவ்வளவு பேர் இருக்காங்க, பஸ் ஸ்டாண்ட் இருக்காங்க, மக்கள் இங்க எப்படி யார் பாத்துக்கிறா? பார்க்க மாட்டாங்க. இந்த ஹோல்சேல் எலெக்ஷன் விட்டு அப்புறம் நாய்க்குள்ள போய் நமக்கு இல்லையா? எலெக்ஷன் நேரத்தை நம்ம கூப்பிடுறாங்க. அப்புறம் எங்க கூப்பிடுறாங்க? அப்புறம் நம்மளுக்கு யாரும் முகம் தெரியாது அவங்களுக்கு. நம்ம தான் அவங்க நினைச்சிருக்கோம். அவங்க நம்ம நினைக்கல. வெளிநாட்டுலாம் போறாங்கல்ல, வெளிநாட்டை பார்த்து வராங்கல்ல. வெளிநாட்டுல எப்படி இருக்காங்க, மக்கள் எப்படி இருக்காங்க, மந்திரி எப்படி இருக்காங்க தெரியுதுல்ல. ஏன் நம்ம நாட்டுக்கு தெரியல? இவங்களாம் அடிக்கடி போறாங்க வெளிநாட்டுக்கு மந்திரிலாம். ஏன் தெரியல இவங்களுக்கு? நம்ம மக்கள் தான் கஷ்டப்படுது. அந்த ஏழை பழகி பதிவு செஞ்சு அவங்க தயவு செஞ்சு வரேன், கையெழுத்து சொல்றேன். அவங்க வந்து அந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றக்கூடாது. ஏழை பழகி செய்யணும் நல்லா. அவ்வளவுதான். எலெக்ஷன் ஓட்டு வாங்க பத்தி வரல. மக்கள் செய்யணும், ஏழை பழகி செய்யணும். அதுதான்ப்பா. யாரும் செய்யறவங்க தான் தேவை. ஏழை பழகியா செய்யறாங்க அவங்க தேவை. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்குது. ஏற்கனவே இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து 5 நிமிஷம் தான் எங்கள் வீட்டில் வந்து. இப்போ அங்கேருந்து இங்கே பஸ் வந்து மாறி திருப்பி இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி உள்ள வந்து ரொம்ப ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் நீட்டாக இருக்குது. பட் ட்ராவல் டைமிங்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வசதிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்க இருக்குது. ட்ராவல்ஸ் டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப. பஸ்ஸு சரியான டயத்துக்கு வரதில்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நிறையா இன்னும் மேம்படுத்தணும். அவங்க கவர்மெண்ட்டில் வேறு எதனா இதுக்கு தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். நல்லா இருக்கும். நாங்க கோவூர்ல இருந்து வரோம். எப்படி சொல்றதுன்னா நாங்க கிட்டத்தட்ட 2 hours வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ வரைக்கும் வந்ததுல இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. கண்டக்டரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும் சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. அவங்களுக்கு தெரியலன்றாங்க. டைமிங் என்னன்னு கேட்டா தெரியல. பஸ் எப்போ வரும் கேட்டா தெரியல.
தெரியலன்றதுக்கு அப்போ எதுக்கு ஒரு கண்ட்ராக்டர் எதுக்கு ஒரு இது போட்டு உட்கார வச்சிருக்கீங்க? அப்போ இருக்க பாருங்களேன், எத்தனை பேர் வயசானவங்க எல்லாம் இருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. வந்தவங்க பாதி பேர் பஸ் மாறி போறாங்க, ஸ்ட்ரைட்டா பஸ்ஸும் இல்லை. அப்போ குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்குலாம் என்ன கஷ்டம் இருக்கு? நம்ம இதை பத்தி கட்சை பத்திலாம் விமர்சிக்கவே வேண்டது கிடையாது. இப்போ இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை நாங்க பார்த்து சொல்லி கேட்டோமா? இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நாங்க கேட்டோமா? இதனால எத்தனை மக்கள் இது பண்ணிட்டு இருக்காங்க? எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குன்றாங்க. எங்க இருக்கு? எந்த ஃபெசிலிட்டி இருக்கு? இதுல ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஏதோ அவனுக்கு ஃபிக்ஸ் இருக்கு, எந்த டைம்ல ஃபிக்ஸ் இருக்கு, எந்த டைம்ல ஃபிக்ஸ் வருதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அர்ஜென்ட் ஆபத்துக்கு நம்ம போக முடியுமா? ஓகே, நம்ம இப்போ ஆட்டோல வரோம், அதுக்கு வெயிட்டிங் சார்ஜ் கொடுக்கணும். அவங்க கொடுப்பாங்களா? இல்லை, நான் கேட்குறேன். அதுக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்குங்க? ஃபர்ஸ்ட் என்ன ஃபெசிலிட்டி இருக்கு? பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இந்த எப்பப்ப பஸ் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிருப்பாங்களே ஒரு இடம், அந்த மாதிரி இடம் இருக்கு பாருங்க. அதுதான் இருக்கு. அவங்களுக்கு டைமிங் தெரியலையே. கோயம்பேடுல இருந்தது ஓகேவா இல்ல இங்க? கோயம்பேடு தாங்க பெஸ்ட் ஸ்டாண்ட். கோயம்பேடு தான் பெஸ்ட் ஸ்டாண்ட். இது ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ரொம்ப ஒஸ்ட் 2 ஹவரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல இன்ன வரைக்குமே எங்களுக்கு. நாங்க ஒரு 2 மணி 3 மணி நேரமா வெயிட் பண்றோம்பா. 10 மணிக்கு வந்தோம், இப்ப 11:30க்கு மேலேயே ஆகி போச்சு. இன்னும் பஸ் வரக்கணும். கோயம்பேடுலாம் பஸ் ஈஸியா கிடைச்சா? அங்கெல்லாம் ஈஸியா கிடைச்சது. இங்கேயும் இப்ப தனியார் பஸ் வந்தா கூட போயிடலாம். இங்கேயும் தனியார் பஸ் வந்தா கூட கிளம்பி போயினே இருக்கலாம். எங்களுக்கு அதுக்கு இல்லை. இந்த பஸ் கவர்மெண்ட் பஸ் தான் இன்னும் வரவோ காணும். கோயம்பேடுல பஸ் கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிச்சு, ஆனா இங்க கிடைக்கல. ஈஸியா கிடைச்சது. சென்னைக்கு எதுக்காக வந்தீங்க பாட்டி? ஓட்டு போட வந்தங்க. ஓட்டை எதுக்கு விடணும்னா நாங்க மரக்காணத்துல இருந்து இங்க வந்தா ஓட்டு போட ஜனநாயக கடமையை செய்ய வந்துருக்கீங்க. ஆமா. போகும்போது பஸ் இல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பஸ் வசதிகள்லாம் எப்படி இருக்கு? பஸ் வசதிலாம் பரவாயில்ல. இங்க வந்து அதை கொண்டாந்து விட்டாங்க பஸ் ஸ்டாண்ட் கிட்ட. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னில இருந்து நடக்கிற தூரம் அப்படி ரொம்ப தூரம் இருக்க மாதிரி இருக்கா அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு வரதுக்கு? இல்ல வண்டியில ஏத்திட்டு வந்து விட்டாங்கம்மா. பஸ் அதுக்கு ஃப்ரீயா? ஃப்ரீயா தான் கொண்டாந்து ஃப்ரீயா தான் விட்டாங்க. ஃப்ரீயா தான். எந்த அளவுக்கு பஸ் வசதிகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்கம்மா கோயம்பேடு? எல்லா பஸ்ஸும் இருக்கு. எல்லா பஸ்ஸும் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நேத்து வந்து ஓட்டு போட போறவங்க எல்லாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி. எல்லாருக்கும் இருக்கும் தானேப்பா. எல்லா கூட்டமும் எல்லாம் வந்தா ஒன்னா தானே வரும். போவாங்க, சிரமப்படுதான் ஆகணும். பஸ் வந்து சுத்தமா வரல அப்படின்னு சொன்னாங்க நேத்து. டெய்லி எல்லாம் இருக்காதுப்பா. இந்த மாதிரி டைம்ல இருக்குன்னா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். வேற என்ன பண்ண முடியும்? சரி. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வந்து இப்ப அங்க கோயம்பேட்டுல இருந்து வர 1 hour இங்க அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகே. நேத்து வந்து பஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையை பார்க்க முடிஞ்சு. இன்னைக்கு எப்படி பஸ் எல்லாம் இருக்கு? ஓகேவா? இன்னைக்கு நிறைய இருக்கு. கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா இருக்கு பஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பஸ் வந்தோம். இது கிளாம்பாக்கத்துல மாத்தனால என்ன பிளஸ் மைனஸ் நினைக்கிறீங்க? என்ன அங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க இறங்கி ஏறி திரும்ப ஷிஃப்ட் ஆகி போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் வசதிகள்லாம் எப்படி இருக்கு? பஸ் வசதி நல்லா இருக்கு. அதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் உள்ள தண்ணி வருது, பாத்ரூம் எல்லாம் வசதி நல்லா இருக்கா? டாய்லெட் வசதி எல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பஸ் வசதி எல்லாம் ஓகே தானா? ஓகே தான். இந்த பஸ் ஸ்டாண்ட் இது கூட ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கோயம்பேடுக்கு இங்கே வரதுக்கு? கோயம்பேடு கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. இந்த சைடு கொஞ்சம் க்ளீனிங் நீட்டா கொஞ்சம் இருக்கு. ரெஸ்ட் ரூம் எல்லாமே கொஞ்சம் க்ளீனா இருக்கு. நீட்டா இருக்கு. குடிக்க தண்ணி அதெல்லாம் கிடைக்குதா? அதெல்லாம் ஓகே தானா? கடைகள்லாம் இங்க இருக்கா? எல்லாமே வசதி கிடைக்கிற மாதிரி கடைகள் எல்லாமே இருக்கு. ஓகே. நேத்து பஸ்ஸே வரல அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா? பார்க்க முடிஞ்சா நேத்து நாங்க வரல சைடு. வந்தா கொஞ்சம் பண்ண கிரவுட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்கு பஸ். ஓகே. எங்களால ஓட்டு போடவே போட முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மக்கள் புலம்புறத பாக்க. நைட் டைம் கொஞ்சம் கிரவுடா தான் இருந்திருக்கும். ஓகே. மார்னிங் டைம் அண்ட் ஈவினிங் வந்து ஆஃப்டர்நூன் டைம்ல கிரவுட் இல்லாம தான் இருக்கு ஓரளவு. ஓகே. பஸ் வசதிலாம் இங்க ஓகே அப்படி? ஓகே தானா? கோயம்பேடுக்கும் இங்க என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க ப்ரோ? நான் இங்க இருந்து மரமலை, எங்க லேண்ட் வந்து மரமல் நகர். நான் மரமல் வந்து கோயம்பேடு போயிட்டு பஸ் ஏறக்கும் டைம் டிலே ஆயிட்டு இருந்துச்சு. இதுதான் நியர்பை பக்கத்துல இருக்கு எங்களுக்கு. வசதியா இருக்கு. பரவாயில்ல. இது ஊருக்கு போற வழின்றதுனால எங்களுக்கு ஈஸியா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. கிளீனா இருக்கு. கோயம்பேடை விட நல்லா இருக்கு. குட்டி பஸ்ல வந்து கூட்டின்னு வந்து இங்க விட்டுறாங்க, எந்த நடைமேடையிலன்னு நமக்கு. நல்லா தான் இருக்கு. வசதிகள்லாம் எப்படி இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள? நல்லா இருக்கு. பாத்ரூம்லாம் கிளீனா இருக்கு. குப்பெல்லாம் எதுவும் இல்ல, சுத்தமா இருக்கு. குடி தண்ணீர் எல்லாமே கிடைக்குதா? அதெல்லாம் நல்லா இருக்கு. கடைங்கெல்லாம் எப்படிமா இருக்குங்க? எல்லாம் கிடைக்குதா தேவையான பொருள் எல்லாமே? பரவாயில்ல, கிடைக்குது. கோயம்பேடோட இங்க நிறைய கடைங்க இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. சரி. ஆனா நிறைய பேர் வந்து பஸ்ஸே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறத பார்க்க முடியும். இல்ல, நான் 2 தடவை வந்திருக்கேன். 2 தடவை ஈஸியா தான் கிடைச்சு. ஈஸியா தான் இருக்கு எனக்கு. இப்போ இங்க மாத்திரம் நல்லதுதான். நல்லதுதான். ஊருக்கு போற வழி தானே இது. இப்ப நம்ம திருவண்ணாமலை போனோம்னா இந்த வழி தான் போய் ஆகணும். அங்க வீட்டாண்ட இருந்து மினி அந்த பஸ்ல வந்துட்டோம்னா நம்ம இங்க இருந்து போய் தானே ஆகணும். அதனால சரி.